வணக்கம். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பித்தது பற்றின ஒரு வீடியோ. இதில் கோவிட் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா கிளாஸஸ்க்குமே நான் கிளாஸ் எடுத்த நியூட்ரிஷன், ஹோம் சயின்ஸ் எல்லா கிளாஸஸ்க்கும் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அது மூலமாக பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு யூனிட் 1, 2 எல்லா மாடியூல்ஸ் வந்து உள்ளே வந்து மெட்டீரியல் உள்ளே போடுறது, இன்சர்ட் பண்ணுறது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதை பார்த்து பிள்ளைங்க வந்து ஆன்சர் பண்ணி எனக்கு வந்து அனுப்புவாங்க ஒவ்வொருத்தரும். அப்போது வந்து இதில் ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்போதைக்கு இப்போ நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. பட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கிட்டத்தட்ட எல்லாருமே அதில் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருந்தாங்க. எல்லோரும் அதில் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணவும் செஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹோம் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டால் மனையியல் பாடத்தில் அதில் பிள்ளைங்களுக்கு நான் டெஸ்ட் வச்ச விபரம், அதில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதில் வந்துடும். அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்தெந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்காங்க, எதுக்கு தப்பானது எழுதியிருக்காங்க. கரெக்ட்னால் அதில் டிக் வந்து க்ரீன் வந்துடும். ராங் ஆன்சரை அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து ரெட்டாக வந்துடும். அதே போல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து எந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த அசஸ்மெண்ட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஃபர்தர் மற்ற அடுத்து வர்ற கிளாஸஸில் வந்து அதாவது எந்த கொஷின்ஸை வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஹோல் கிளாஸும் எதில் நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது தெரிஞ்சுட்டு அந்த பிள்ளைங்க பர்டிகுலராக ஒரு லெசனில் எந்த பார்ட் வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹார்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததில் அந்த கிளாஸஸ்க்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறது. இதே போல் ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹோம் சயின்ஸ், இது நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனியாக நான் வந்து